திருவேங்கடம் அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரன். அவன் தான்கிட்ட உதவி கேட்டு வரவங்களுக்கெல்லாம் பண உதவி செய்யாமல் வெறும் அறிவுரைகளை மட்டுமே சொல்லி அனுப்பிடுறது வழக்கம். அந்த அறிவுரைகள் படி நடந்தவங்களுக்கு நஷ்டம் மட்டும்தான் ஏற்பட்டதே ஒழிய ஒருபோதும் பயன் எதுவுமே ஏற்படலை. ஒரு தடவை திருவேங்கடத்தோட பக்கத்து வீட்டுக்காரனான ஐயாசாமிக்கு ஏதோ ஒரு நோய் கண்டுச்சு. வைத்தியர் வந்து ஐயாசாமியை பார்த்துட்டு, இங்கே பாரு, இதை தீர்க்கணும்னா கிருஷ்ண துளசி இலைகள் வேணும். அந்த துளசி செடி நம்ம ஊரில் திருவேங்கடத்தோட வீட்டில் தான் இருக்குதுன்னு சொன்னார். உடனே ஐயாசாமியோட மகன் திருவேங்கடத்தோட வீட்டுக்கு போய் கொஞ்சம் துளசி இலைகளை கொடுக்கும்படி கேட்டான். அப்போ திருவேங்கடம் என்ன சொன்னானா, ஐயோ, துளசி இலைகளை பொறிக்கிறது மகா பாவம், நான் அதை ஒருபோதும் செய்ய மாட்டேன். இந்த ஊர் கோவிந்தனோட கடையில் இந்த செடியோட விதைகள் விலைக்கு கிடைக்கும். நீ அதை வாங்கி உங்கள் வீட்டு கொலையில் போட்டேன்னா துளசி செடிகள் முளைக்கும், அதிலிருந்து இலைகளை கிள்ளி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான். சரின்னு சொல்லி ஐயாசாமியுடைய மகனும் கிருஷ்ண துளசி கிருஷ்ண துளசி அப்படின்னு ஜபிச்சுட்டே கோவிந்தனோட கடைக்கு ஓடுனான். வழியில் ஒரு யோகி அவனை பார்த்தாரு. அப்போ அவன் எதுக்காக அப்படி சொல்லறா அப்படிங்கிற காரணத்தை கேட்டு யோகி தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, இங்கே பாருப்பா, திருவேங்கடம் உனக்கு நல்ல அறிவுரை தான் வழங்கியிருக்கா, நீ அதுபடியே செய்யன்னு சொன்னார். அடடே, யோகியும் திருவேங்கடம் சொன்ன மாதிரியே சொல்லறாரே, அப்படின்னா அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பி ஐயாசாமியுடைய மகன் கோவிந்தனோட கடையிலிருந்து துளசி விதைகளை வாங்கிட்டு போய் தன்னோட வீட்டு கொல்லைப்புறத்தில் தெளித்தான். அந்த விதைகள் எல்லாம் மறுவினாடியே பெரிய செடிகளாக மாறுச்சு. உடனே அதோட இலைகளை பறித்து மென்று ஐயாசாமி குணமடைஞ்சிட்டான். இதுக்கப்புறமா யோகி ஐயாசாமியை சந்தித்தார். அவர் என்ன சொன்னார்னா, இங்கே பாரு, திருவேங்கடம் சொன்ன அறிவுரையால் உன்னோட நோய் போச்சு, இதனால் நீ போய் அவனுக்கு நன்றி சொல்லிட்டு வா, அவனுடைய அறிவுரைகள் ரொம்பவுமே சிறந்தவை அப்படின்னு நீ அவன்கிட்ட சொல்லி நீ முன்னுக்கு வர ஏதாச்சும் அறிவுரை சொல்லும்படி கேளுன்னு சொன்னார். ஐயாசாமியும் யோகி சொன்னபடியே செஞ்சான். அப்போ திருவேங்கடம் என்ன சொன்னான்னா, ஐயாசாமி, உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் மூட்டையாக கட்டி அதையும் உன்னோட வீட்டு கொல்லைப்புறத்தில் புதைச்சி வை, அங்கே பனைமரம் வளர்ந்து அதில் நிறைய காசுகளாக காய்க்கும் அப்படின்னு சொன்னான். அதை கேட்டுட்டு ஐயாசாமி யோகியை பார்த்து, ஐயா, அந்த திருவேங்கடம் ஒரு அயோக்கிய, என்னோட பணத்தை புதைச்சா பனைமரம் முளைச்சி காசுகளாக காய்க்குமா, என்ன அவன் படு முட்டாள்னு நினச்சிட்டான் போல அப்படின்னு ஆவேசமாக சொன்னான். இதை கேட்ட யோகியும் சிரிச்சுட்டே, அட, அவன் நல்ல அறிவுரையத்தான் சொல்லியிருக்கான், அவன் சொன்னபடியே செய்யுன்னு சொன்னார். யோகி சொன்னதுனால ஐயாசாமி திருவேங்கடம் சொன்னது மாதிரியே செஞ்சான். அவன் தன்னுடைய வீட்டு கொல்லையில் பணத்தை புதைச்சதும் உடனே ஒரு பெரிய மரம் வளர்ந்துருச்சு. அதோட கிளைகளில் ஏராளமான காசுகள் காய்ச்சி தொங்குச்சு. அப்போ யோகி என்ன சொன்னார்னா, ஐயாசாமி, நீ இந்த காசுகளை எல்லாம் பறித்து வச்சுட்டு ரொம்ப காலம் சுகமாக வாழு, நாளைக்கு காலையில் இந்த மரம் கிருஷ்ண துளசி செடி இதெல்லாம் மாயமாக மறைஞ்சிடும் அப்படின்னு சொன்னார். ஐயாசாமி அவரை வணங்கி, சாமி, இதெல்லாம் உங்களுடைய மகிமையால் தானே நடந்துச்சு, அந்த அயோக்கிய திருவேங்கடம் சொன்னதாலே இல்லையே அப்படின்னு கேட்டான். யோகி அதுக்கு, ஐயாசாமி, நீ திருவேங்கடத்தை பற்றி தப்பாக நினச்சிட்ட, அவன் மகா புண்ணியவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஐயாசாமியும் காசுகளை பறித்து வச்சுட்டு சுகமாக வாழ்ந்து வந்தான். ஐயாசாமி நல்லவன், அதனால் தன்கிட்ட உதவி கேட்டு வந்தவங்களுக்கு எல்லா விதத்திலும் அவன் உதவி செஞ்சு வந்தான். கொஞ்ச நாள் கழித்து ஆறுமுகங்கிறவன் ஐயாசாமி கிட்ட வந்து, ஐயாசாமி, இன்னைக்கு திருவேங்கடம் ஊரில் இல்லை, அதனால் உங்ககிட்ட வந்த, ஒரு 10 ரூபா கடனாக கொடு அப்படின்னு கேட்டான். ஐயாசாமி அதுக்கு, ஆறுமுகம், நான் உனக்கு 10 ரூபா வேணும்னா கொடுக்குறேன், ஆனால் நீ எதுக்காக திருவேங்கடத்தோட பேரை சொல்லி அவனை அனாவசியமாக பெரிய மனுஷனாக்குற அப்படின்னு கேட்டான். இதை கேட்ட ஆறுமுகம் முகத்தை சுழிச்சுட்டே, இவ்வளவு நாளாக உன்னை நான் ஒரு பெரிய மனுஷன்னு நினச்சிருந்தேன், இந்நேரம் திருவேங்கடத்துக்கிட்ட பணம் கேட்டால் ஏன் எதுக்குன்னு கூட கேட்காம அப்படியே கொடுத்துடுவான், அவன் எங்கே நீ எங்கே அப்படின்னு சொன்னான். இதுக்கப்புறமா ஐயாசாமி ஆறுமுகம் கேட்ட பணத்தை எடுத்து கொடுத்துட்டு திருவேங்கடத்தை பற்றி ஊரில் விசாரிச்சா. அவனுக்கு ஊரில் நல்ல பேர் இருக்கிறது ஐயாசாமிக்கு தெரிய வந்துச்சு. இதனால் ஐயாசாமியுடைய மனசு வாட்டம் அடைஞ்சுது. எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கிற திருவேங்கடம் எனக்கு மட்டும் அயோக்கியனா படுறானா,
என்கிட்ட தான் ஏதோ குறை இருக்கணும். இல்லை, எனக்கு உதவுற நோக்கத்தோடு தான் முன்னாடி எனக்கு அறிவுரை சொல்லி இருக்கணும். நான் தான் அவனை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு அவன் நினச்சான். அடுத்த நாள் திருவேங்கடம் ஊர்லேருந்து திரும்பி வந்ததோ ஐயாசாமி போய் அவனை சந்திச்சு, திருவேங்கடம், உன்னோட அறிவுரை சிறந்ததுன்னு யோகி எவ்வளவோ சொல்லியும் நான் அதை நம்பாமல் யோகியுடைய மகிமை தான்னு நினச்சேன். ஆனால் இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சு, என்னை மன்னிச்சிடுன்னு சொன்னான். அப்போ திருவேங்கடம் என்ன சொன்னான்னா, ஐயாசாமி, எல்லாமே அந்த யோகியால் தான் நடந்துச்சு. அவர் இந்த ஊருக்கு வந்துட்டு போனதுலேருந்து என்னோட அறிவுரைகள் எல்லாம் எல்லாருக்கும் நல்லதாகவே மாறிடுச்சு. நான் அறிவுரைகள் சொல்கிறதுனால மற்றவங்களுக்கு அதிகமான லாபம் ஏற்படுறத பார்த்தேன். அதனால தான் இப்போல்லாம் அறிவுரைகள் சொல்லாமல் அவங்க கேட்குற பணத்தையே நான் கொடுக்குறேன். அப்படி பணம் கொடுக்கறதுனால அவங்களுக்கு குறைஞ்ச லாபம் கிடைக்குது. அதனால தான் அறிவுரைகளெல்லாம் சொல்லாமல் இப்போ பணத்தையே கொடுக்குறேன்னு சொன்னான். இப்படிப்பட்டதா திருவேங்கடத்தோட மனப்பான்மை அப்படின்னு நினச்சி ஐயாசாமி திகைச்சு போனான்.